மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, யூனியன் பப்ளிக் சர்விஸ் கமிஷன் யுபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? இவங்க தான் இப்போதைக்கு ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன் சொல்லி கால் ஃபார் பண்றாங்க. இது எதுக்கு அப்டின்னா, என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்டின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்துருவோம். 100 வேகன்சி இருக்காமா. அதுல என்ன போஸ்ட்னா, எக்ஸாமினர் ஆஃப் ட்ரேட் மார்க்ஸ் அண்ட் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் அப்டின்ற மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு. ஆஃபீசர் ஆஃப் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் பேட்டன்ட் அப்படின்ற ஒரு வேலைவாய்ப்பு. டிசைன் அண்ட் ட்ரேட்மார்க்ஸ். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க வேலை வாய்ப்பு. எத்தனை பொசிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூஆர் கேட்டகரியில 48, இடபிள்யூஎஸ்ல 9, ஓபிசியில 20, எஸ்சியில 17, எஸ்டியில 6, பிடபிள்யூபில 8. ஸோ டோட்டலா இத்தனை வேகன்சிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூபிடில என்னென்ன கேட்டகரிக்கு அப்படின்றது அவங்க தெளிவாவே இங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? சம்பளம் அப்படின்னா 7th சிபிசி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7th சிபிசி அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும் இல்லையா? எவ்வளவு சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல பண்ணுங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகேங்களா? 7th சிபிசி அப்படின்றதுக்கு வந்து ம், கிட்டத்தட்ட நிறைய சம்பளம் இருக்கும் அப்படின்றத நம்புறேன். நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது வந்து இதுக்கு வந்து வயது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 30 எந்த கேட்டகரிக்கு அப்படின்னா, யூஆர்என் இடபிள்யூஎஸ்க்கு, 33 ஓபிசிக்கு, 35 எஸ்சி எஸ்டிக்கு, அதுக்கப்புறம் 40 பிடபிள்யூபிடிக்கு. ஓகேங்களா? இந்த வயசுல இருக்கிற மக்கள் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நீங்க லா படிச்சிருக்கணும்ன்றது எதிர்பார்ப்பு. டிகிரி இன் லா அப்படின்னு தான் கேக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கோர்ட் கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மத்த லீகல் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோட் 1, நோட் 2 அப்படின்ற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்க அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்க இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டில மாஸ்டர் டிகிரி நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்குமே ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் குடுக்குறாங்கங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய நியூ டெல்லியில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா, 2 போஸ்ட் வேகன்சி இருக்குங்க. 2 வேகன்சி இருக்கு. என்ன போஸ்ட்டுக்குன்னா, டெப்டி டைரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெப்டி டைரக்டர் வேலைக்கு. ஓபிசில 1, எஸ்சில 1. பிடபிள்யூபிடிக்கான கன்செஷனுமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே லெவல் 11வது லெவல்ங்க சிபிசி சம்பளம் பிரகாரம் 7th சிபிசி இருக்கு இல்லையா? அதுல 11வது லெவல் சம்பளம். ஸோ நல்ல சம்பளம்ங்க. அப்ளை பண்ணுங்க மறக்காம. வயது 43 இருக்கணும் ஓபிசிக்கு, 45 இருக்கணும் எஸ்சிக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க பிஹெச்டி எதுலயாவது படிச்சிருந்தா ஓகே. ஹியூமானிட்டிஸ்ல, சயின்ஸ்ல, காமர்ஸ்ல, இன்ஜினியரிங் டெக்னாலஜில எதுலயாவது படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா 5 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீச்சிங்ல டிகிரி லெவல் ரிசர்ச் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் கரிக்குலம் டெவலப்மெண்ட் அதுல வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது போக வேற என்ன கொடுத்துருக்காங்க? டிசைரபிள்னா 1 இயர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்லயே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே அவங்க குடுத்துருக்காங்க. 1 இயர் ஹெட் குவார்ட்டர்ஸ் யுபிஎஸ்சில நியூ டெல்லிலன்ற மாதிரி குடுத்துருக்காங்க. சரிங்களா? அது போக டீடைல்டா அவங்க எங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் செலக்ஷன் மூலியமா ஓகேங்களா? டைரக்ட்டா ரெக்ரூட்மெண்ட் செலக்ஷன் மூலியமா. இதுக்கு வெப்சைட் வந்து https://upsconline.nic.in அப்படின்ற ஒரு இணையதளத்துல தாங்க அவங்க வந்து அத வந்து இன்வைட் பண்றாங்க. சரிங்களா? அடுத்தது எலிஜிபிலிட்டி கண்டிஷன் எல்லாமே அவங்க குடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே பேசிட்டோம். அதே தான் டீடைல்டா அவங்க இங்க குடுத்துருக்காங்க. லிங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துர்றேன். அதுக்கு போயிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் https://upsconline.nic.in அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காங்க. அது போக வேற என்ன டீடைல்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னா, கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு 1/1/2026 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ இருக்குங்க. ரூ. 25 அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல்ஸ் அண்ட் பிடபிள்யூபிடிக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. மத்தவங்களுக்கு ஒரு ரூ. 25 கட்டி நீங்க வந்து விசா இல்ல மாஸ்டர் ரூபே கிரெடிட் கார்டு ஏதாவது ஒரு இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டியோட நீங்க கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அது போக வேற என்ன ஃபீ எக்ஸெப்ஷன் ஆப்ஷனும் குடுத்திருந்திருப்பாங்க. அத பார்த்து நீங்க கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. வார்னிங் குடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்
அப்படின்றது கிளியர் கட்டா ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. சரிங்களா மக்களே? ஒரு 21 பக்கத்துக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. நீங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அவங்களுக்கு டவுட் ஏதாவது வேணும் அப்படின்னாவே இங்க ஹெல்ப்லைன் நம்பர் குடுத்துருக்காங்க. அதே மாதிரி இமெயில் அட்ரஸும் குடுத்துருக்காங்க. UPSC SOAP@nic.in அப்படின்ற ஒரு வெப்சைட் அட்ரஸ்ல குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க அதுல கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.